டே டே, இரு இரு. செந்திலு, இத பாரு. நான் உன்கிட்ட பேசினதை மீனா கிட்ட சொல்லக்கூடாது. ஏன் எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொன்னேன்னா அவகிட்ட சண்டையும் போடக்கூடாது. மீறி சண்டை போட்டேன்னு வை, அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். புரிஞ்சுதா? ம், போ. ஆனா சரியான ஆளுதான் நீ. நல்லவ மாதிரி நடிச்சு நடிச்சு எல்லா வேலையுமே பாத்துக்கிட்டு இருக்க நீயே. புருஷனை பத்தி கொஞ்சம் கூட கவலையோ அக்கறையோ கிடையாதா உனக்கு? புருஷனோட அவமானம் உனக்கு ஒரு விஷயமே கிடையாது, அப்படிதானே? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஏய், சும்மா நடிக்காத. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லி வச்சிருக்க. என்ன முழிக்கிற? என் கதை பூராத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. கோயிலுக்கு கூட்டிட்டு போய் என்கிட்ட சத்தியம் வாங்குறாங்க. எனக்கு எம்புட்டு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ம் தப்பு பண்ணும்போது வராத மனவேதனை உங்க அம்மா அதை பத்தி உங்ககிட்ட கேட்ட உடனே வந்துருச்சா? ஏய், நீ எதுக்கு அவகிட்ட இதை சொன்ன? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நான் வேணும்ல ஒன்னும் சொல்லல. அப்புறம் நானா போயும் சொல்லல. என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அத்தை என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் சமாளிக்க தான் ட்ரை பண்ணேன். நேத்து ரூம்ல கத்திட்டு இருந்ததுல அவங்க வெளியில கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில என்கிட்ட நீ உண்மையை சொல்லியே ஆகணும்னு கேட்டதுனால தான் நான் மறுக்க முடியாம சொல்ல வேண்டியதா போச்சு. இதுக்கு தான் நான் அங்கேயே இருக்கலாம்னு சொன்னேன். நீ தான் கேட்கவே இல்லையே. நீங்க கிளம்பி வந்தது இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? தேவையில்லாத தலைவலி. இந்த தலைவலிக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானே? ஏய், சும்மா எல்லாத்துக்குமே ஏன் மேல பழிய போட்டுட்டு இருக்காத மீனா. யாருமே பண்ணாத தப்பையா நான் பண்ணிட்டு இருந்தேன். இத பார், இனிமே காசே வாங்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன். அத்தோட நீ அமைதியா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம கோவப்பட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்க. என்கிட்டயும் சரியா பேசாம அம்மா கிட்ட மாட்டி விட்ட. என்னலாமோ பண்ணி வச்சிட்டு இருக்க. அடுத்து என்ன? அப்பட்ட போய் இதை சொல்ல போறியா? நான் எதுக்கு அவர்கிட்ட சொல்ல போறேன்? உன்னோட முடியல. எப்ப பாரு இதே வேலை. ம். ஆ. செந்தில் ஒருவேளை அவகிட்ட ஏதாவது கேட்டிருப்பானோ? உங்க பையன்கிட்ட நீங்க பேசுனீங்களா? ஆ, ஏய், எனக்கு 3 பசங்க இருக்காங்க. யார்கிட்ட என்ன பேசுனேன்னு கேக்குற? நான் சொன்ன விஷயத்த அவங்க கிட்ட பேசுனீங்களா? உன்கிட்ட ஏதாவது கேட்டானா? சண்டை ஏதாவது போட்டானா? சண்டையெல்லாம் போடல. அம்மா கிட்ட ஏன் சொன்னேன்னு கேட்டாக. நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க தானே உங்ககிட்ட சொன்னேன். உங்களை யாரு கேட்க சொன்னது? இல்ல, சத்தியமா மீனா, எத்தனையோ ரகசியத்தை மனசுல பூட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி இதையும் வச்சிருக்கணும்னு நினைச்சேன். ஆனா முடியலடி. கேட்டுட்டேன். ஏன் அத்தை? ஏய், என்னடி ஏன்னு கேக்குற? தப்பு பண்ணிருக்கான், அதுவும் தப்பு இல்ல, அது பெரிய பாவம். அதை யாரும் கண்டிக்காம இருந்தா அவனுக்கு உரைக்காதுடி. நமக்கு என்னன்னு தான் தெரியவான். திரும்ப திரும்ப அதே தப்பையே பண்ணுவான். அதனாலதான் கேட்டேன். கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சத்தியம்லாம் கூட வாங்கினேன் தெரியுமா? சொன்னாங்க. இத பாரு, இனிமே அவன் உருப்படியா இருப்பான். அவனை பத்தி எந்த கவலையும் படாத. நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கேன் அவனை. புத்தி பயம் எல்லாமே அவனுக்கு வந்திருக்கும். இத பாரு, எனக்கு பயப்படலைனாலும் சாமிக்கு பயப்படுவான் அவன். கேட்க கூடாதுன்னு அவ்வளவு சொன்னேன், போய் கேட்டு வச்சிட்டிய. சரி பரவாயில்ல, இதோட இந்த விஷயத்தை விட்டுருங்க அத்தை. மேற்கொண்டு எதுவும் பேச வேணாம். நான் ஏன் மீனா பேச போறேன்? நான் பேச மாட்டேன், நான் பேசவே மாட்டேன்.
இவகளை நம்ப முடியாதே. அத்தை, ஆ என்னடி? நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசின மாதிரி வேற யார்கிட்டயும் பேசி வச்சிருக்கீங்களா? ஆ, இல்லையே, நான் பேசல. நான் யார்கிட்டயும் பேசல. உங்க வாய் ஒண்ணு சொல்லுது, ஆனா உங்க கண்ணு வேற ஒண்ணு சொல்லுதே. ஆ, ஆ, இல்லடி மீனா, நான் யார்கிட்டயுமே சொல்லல. என்ன நம்பு. சரி, நம்புறேன். இனிமே வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே தானே? ஆ, மாட்டேன்டி, மாட்டேன். அவன் பண்ண தப்ப அவனுக்கு உணர வைக்கணும்னு நினைச்சேன், வச்சிட்டேன். அவனும் திருந்தி வாழறதா சொல்லிட்டான். அம்பிட்டு தாண்டி. இத பாரு, நான் இந்த பிரச்சனையை இதோட விட்டுடுறேன்டி. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உன்கிட்ட பேசினதை நீ மீனா கிட்ட போய் கேட்டியடான்னு மறுபடியும் இதை போய் கேட்டு வைக்காதீய. அப்புறம் இந்த கதை தொடர் கதை மாதிரி போயிட்டே இருக்கும். இல்லடி, நான் எதுவும் பண்ணல. இனிமே நான் வாயை திறந்தேன்னா என்னன்னு கேளு. ராத்திரிக்கு நான் என்னடி சமைக்கிட்டோம்? பாத்தியா அரசி, நம்ம கிட்டலாம் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. மீனா அக்கா கிட்ட தான் கேக்குறாங்க. அதானே. ஏய் என்னங்கடி, நீங்க 2 பேரும் இங்கே இருக்கிறவங்க, அவ வீட்டுக்கு வந்திருக்கா, அதாண்டி கேட்டேன். என்ன சமைக்கட்டும் மீனா? எது வேணாலும் சமைங்க அத்தை. சரி, நான் உனக்கு பிடிச்சதே சமைக்கிறேன். அக்கா, அத்தைக்கு என்னாச்சு? என்னாச்சு? அத்தை ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கல. எனக்கு ஒண்ணு அப்படி தெரியலையே, ஆனா எங்களுக்கு அப்படிதான் தெரியுது. அக்கா, நிச்சயதார்த்த ஏற்பாடுலாம் எங்க வீட்டுல பயங்கரமா இருக்கு. அரசி இப்போ ஓகேவா இருக்காளா? அவ ஓகே தான். எப்படியோ இனிமே குமார் தொந்தரவு இருக்காதுன்னு அவ சந்தோஷமா தான் இருக்கா. அப்போ ஓகே. ஆனா எனக்குமே இந்த கல்யாண ஏற்பாட்டுல உடன்பாடு இல்ல. எனக்கும் இல்லதான்க்கா. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? வணக்கம் வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. என்ன அத்தை, தூங்குற மாதிரி இல்ல போல. என்ன மச்சான், நைட் வச்சு விசேஷம் உண்டா? விசேஷம் என்ன, நீங்க தான் ஏதாவது பண்ணணும். பண்ணிடுவோம். சரி சரி. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். இங்க பொண்ணெல்லாம் கூட்டம் இல்லையா? இல்ல, அவங்க வரல, காலையில வந்துருவாங்க. சரி சரி சரி. உள்ள மாதிரி இருக்கா பாருங்க. சரி. வாங்க வாங்க வாங்க. என்னடா கூட்டம் நல்லா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. முத்தண்ணே அண்ணன் உள்ளதா இருக்காங்க. குமாரு, வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு குமார். நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கும்பா. நல்லா சூப்பரா இருக்குல்ல, பக்காவா பண்ணிட்டாங்க. ஏன்பா அந்த வாழைமரத்தை கட்டிட்டில்ல? கட்டியாச்சு. இந்த பக்கம் வா, ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடு. கொடுத்தா வேணா உள்ள போய் சொல்லவா? நான் சொல்றேன், நீங்க உட்காருங்க. சரி சரி. என்னடா ஒருத்தனும் வெளியே காணோம்? தெரியலையப்பா. எதிர்பார்த்திருக்க மாட்டானுல்ல, திடுதுப்புன்னு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணோன்னு. நம்ம வீட்லயே யாரும் எதிர்பார்க்கல, அங்க யாரும் எதிர்பார்த்திருப்பாங்க. ஏண்டா இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மந்தம் தானே? என்னப்பா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்லடா, அரசி தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருந்த, அதனால தானே கேட்குறேன். அவளே திமிரு பிடிச்சு போய் என்ன வேணானுவா, அப்புறம் எனக்கு எதுக்குப்பா அவ? எனக்கு அவ தேவையே இல்லை. இப்படிதானே இருக்கணும். சக்திவேல் பையனா சும்மாவா? பொண்ணு கிடைக்காம ஏதோ ஒரு பொண்ணை பத்தி உனக்கு கல்யாணம் பண்ணிட்டோன்னு நீ நினைச்சிடக்கூடாதுன்னு அப்பா மனசு கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சுடா. அப்படிலாம் இல்லை. அந்த குடும்பம் கொஞ்சம் அப்படி இப்படிதான். அந்த பொண்ணோட அம்மா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க தான். ஆனா அந்த பொண்ணு தங்கமான பொண்ணுடா. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருப்படா. அப்பா. ஏன்பா ஸ்பீக்கர்லாம் கனெக்ஷன் கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்தாச்சுண்ணே. அப்ப பாட்ட போட வேண்டியதானே? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வீட்டுல விசேஷம் நடக்குதுன்னு தெரியணும்ல. நல்ல பாட்டா போடு, நல்ல சவுண்ட் வை. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை ஏத்து ஏத்து நல்ல சவுண்ட் ஏத்துப்பா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு காது நல்ல சவுக்கீர மாதிரி சவுண்ட் வை. மலை எந்த மலை தேடி
மூஞ்ச பத்தியா விளக்கண்ட குடிச்ச பேர் இருக்கு. போ போ போய் கதை சாத்திக்கணும் பாருப்ப. சவுண்டை ஏத்து, உள்ள போனாலும் கேட்கணும். சவுண்டை ஏத்து. மருதமலை முருகா ஆறுபடை வேல் முருகா வா வா வா. இந்த சத்தத்துல என்னால படிக்கவே முடியலப்பா. பழம் தந்தவனே வா வா வா. சூரனையே வென்றவனே வா வா வா. அந்தனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா. எங்கடா போற? இம்பட்டு சத்தமா பாட்டு வச்சிருக்காங்க, என்னன்னு கேட்க வேண்டாமா? நீ போய் கேட்ட உடனே சவுண்ட குறைச்சு வச்சிருவாங்களாக்கு. இல்லப்பா, கண்டிப்பா சொல்லணும். சொன்னதான் கேட்பாங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு படிக்கிறது வேலை பார்க்கறதுன்னு எதுவுமே பண்ண முடியல. நான் போய் என்ன ஏதுன்னு கேக்குறேன். என்ன கேட்க போற? யார்கிட்ட கேட்க போற? உடனே வீட்டுலதான் எதுக்கு பாட்டு முடிச்சு சவுண்டா வச்சிருக்கேன்னு போய் கேட்க போறானா? ஷோ டேய், அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா. அப்புறம் எங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கிறது பிடிக்கல, சண்டைக்கு வராங்க, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அதுவும் இல்லாம சொந்தக்காரங்களா வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அத்தை, நைட்டு ஃபுல்லா பாட்டு போடுவாங்க, யாராலையும் தூங்க முடியாது. நான் வேணா போய் என் அப்பா கிட்டயாவது சொல்றேன். ஏய் ஆட விடுப்பா, அவங்க என்ன பண்ணுமோ பண்ணிட்டு போறாங்க. ஏப்பா நம்ம வேலையை நம்ம பாப்போம்ப்பா, விடுப்பா. கோமதி, நான் போய் கையை காலம் கழிட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வை. என்னடா இந்த கல்யாணமே நடக்க கூடாதுப்பா. எந்த கல்யாணம்? அதான்ப்பா, குமாருக்கோ மயிலோட தங்கச்சிக்கோ கல்யாணம் நடக்குதுல்ல, அந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுப்பா. ஏடா நம்ம வீட்டில் நடக்கிற கல்யாணமே நம்ம விருப்பப்பட்ட மாதிரியா நடக்குது? இந்த லட்சணத்தில் அடுத்த வீடு கல்யாணம் நடக்கிறோமா நடக்கக்கூடாதுன்ற விஷயம்லாம் நம்மளுக்கு இடத்துக்கு. குமாருக்கோ சுடருக்கோ கல்யாணம் நடந்துச்சுன்னா மயிலோட குடும்பத்தோட ஆட்டம் அதிகமாயிடும்பா. தேவையில்லாம நம்ம குடும்பத்துக்குள்ளப்பா தலைவலி கொடுப்பாங்க. எப்படியாச்சும் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்பா. ஏதாவது பண்ணுங்கப்பா. இல்லை, இந்த விவகாரத்தில் நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுக்கு இது தேவையும் இல்லை. இல்லை, நான் முன்னாடியே சொன்னதுதான், நம்ம எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் 4 திசையிலிருந்து நம்மளுக்கு குடைச்சல் கொடுத்தே தான் தீர்வாங்க. அதை நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். அதை நம்ம சமாளிக்கத்தான் போகிறோம். நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும், கல்யாணத்தை நிறுத்தணுன்ற வேலையெல்லாம் நம்மளுக்கு இடத்துக்கு விடுங்களேன். மா, நடக்க போற கல்யாணம் உனக்கு சரின்னு தோணுதா? நடக்கிற பல விஷயங்கள் தப்புன்னு தான் தோணுது. ஆனா நாம என்ன பண்ண முடியும்? உங்க அப்பா சொன்ன மாதிரி பேசாமலேயே இருப்போம். மயிலோட அம்மா குணத்துக்கும் என் அண்ணன் குணத்துக்கும் அவங்களே மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. என்னமோ நடக்கட்டும் போ. எங்க இந்தாங்க தண்ணி. நீங்க மாத்திரை போட்டீங்களா? ஏய், உங்க அண்ணன் முன்னாடி தானே போட்டேன். ஷோ ஆமால, மறந்துட்டேன். ஐய, என்னங்க என்ன பாய விரிக்கிறிய? கொடுங்க, நான் விரிக்கிறேன், நீங்க தள்ளுங்க. ஏய், நல்லா தேண்டி விரிக்க போனேன், என்ன விரிக்கவே இல்லை, அதுக்குள்ளே சரிங்க, பிடிச்சிருக்கீங்க. நான் எதுவும் சொல்லலைங்க, நீங்க தள்ளுங்க அந்த பக்கம். இப்படித்தான் விரிக்கணும். பாய் விரிக்க சொல்லி தெரியாங்க கொடுமடா. இப்ப பாருங்க, என்னாச்சு? இதாங்க தண்ணி வேணுமா? ஏய், அதே கொண்டு வந்து வச்சுட்டீங்களே. இல்ல எடுத்து தரவா, குடிக்கிறீங்களா? சரி, தாக எடுக்கிறப்ப குடிச்சுக்கிறேன். ஏங்க பழம் ஏதாவது வேணுமா? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் சம்பந்தம்லாம் பேசிக்கிறீங்க? இல்ல